கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க? அம்மா, கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பார்த்துட்டு வரோம். ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவானா? அம்மா, அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம், உனக்கு எல்லாம் புரியாது. ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியுற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா? ஆரம்பிச்சிடுவியே. இந்தா என்னது? அல்வா. 1/4 கிலோ வாங்கியிருக்க. 1 கிலோ வாங்கிட்டு வந்தா உன் சாதி சின்னதா போயிடுமா? பொண்டாட்டிக்கு மட்டும் 10 முழம் பூ வாங்கி வைக்க தெரியுது. உன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியே? உனக்கு பூ வேணுமா? இது பூ வச்சுக்கிற வயசா? அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை. இந்த பார், நீ ஜென்மத்துக்கு திருந்த மாட்ட. வாடி. ஆமாடா, நீங்க வந்துதான் என்ன திருத்தணும். அட வாங்கடா. 1/4 கிலோ. ஓ இல்லடா 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 கண்ணா. அதோ அம்மா வந்தாங்க பாரு. ஏண்டி, வெளியில போயிட்ட குழந்தை ஞாபகம் வராதா? இந்த பால் குடுத்துட்டு கொண்டாந்து விடு. ஓட கண்ணா. தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? இல்லை. யாரோ அவன் ஷர்ட்டை பிடிச்சிருக்கிறது? பேடி பிளடி பேமணி, சரியான ஆம்பளை இருந்தா நீ ஃப்ரண்ட்ல வாடா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், என்னையே டச் பண்றியா நீ? வாணி சட்டை கேட்ல மாட்டி இருக்குதுடா. சாரி மதர், யாரோ எனிமீஸ் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன். கமிங் தேர். சாப்பிடுங்க. இது என்னமா இது? மீன் மீன். நம்ம வீட்டுல தான் சைவமாச்சே. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன்னு இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்களே, அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கரெக்ட். உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஓ கூடவே உயிரை விட்டுருவேன். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? சாப்பிடுங்க. என்னம்மா இது? 1 2 3 குழந்தைங்க தான் இருக்கு. இன்னும் எங்க? யோ, நமக்கு இருக்கிறதா 3 குழந்தைதாயா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா. 3 தாங்கறல்ல, சாப்பிடியா? குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு.